அவ்வளவு எளிதாக யாருக்கும் தர முடியாத வாக்கினை அல்லவா இப்பொழுது இந்த வாராகி உனக்காக தர வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ, யார் ஒருவர் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவர்தான் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகிறார். உன் வாழ்க்கையை பற்றி கவலையை நான் எடுத்துக்கொண்டு விட்ட பிறகும் உன் மனதிற்குள் இருக்கின்ற விருப்பத்தையும் ஆசையும் நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லும் போது நீ நான் என்னும் அகங்காரத்தை விட்டு விட்டு என்னிடம் சரணடைந்து பார். உன்னிடம் இல்லாத விஷயத்திற்காக நீ ஏங்கி தவிப்பதை விட்டு விட்டு இருப்பதை வைத்து கொண்டு இங்கு சந்தோஷமாக இரு. உன்னை ஒரு பொழுதும் உன் தாய் அங்கு கைவிடப் போவதே இல்லை. உனக்கு உரிமை இல்லாதத சில விஷயத்தை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? எதையும் எதிர்பார்த்து அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது நடக்கும், இது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்காது. எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் சரி, என் தாய் என் மீது கொண்டுள்ள அன்பு மட்டும் நிலையானதாக இருக்கும் என்பதில் தெளிவாக இரு. உண்மைக்கு மாறாக பேசுபவர்களின் பற்றி நீ கருத்தில் கொள்ளாதே. உன்னுடைய இப்போதைய நிலைமை என்னவென்று எனக்கு புரியும். இந்த நிலைமையை நீயே வெளியே சொல்ல முடியாத அளவுக்குத்தான் இப்பொழுது அங்கு என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, மனதில் வஞ்சகத்தை வைத்து கொண்டு வெளியில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ அங்கு நினைத்து வாடி வருந்தி கொண்டு இருக்காதே. என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவது இந்த தாயாக இருக்கும்போது நன்மையும் தீமையும் என்னை தாண்டிதான் உன்னை வந்து சரணடையும். அப்படி இருக்கும்போது எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் யாரை சந்தித்தால் இங்கு சந்தோஷம் பெறுவார்களோ அவர்களை சந்திப்பதற்கான நிலைமைத்தான் இங்கு உருவாக்க வந்திருக்கின்றேன். நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. பயிற்சி செய்து உன் பாடத்தை கற்றுக்கொள். விமர்சனங்கள் எங்கே எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. சாக்கடையில் கல்லெறிந்தால் சாக்கடை தான் நம்மீது தெரிக்கும். அதற்கு மாறாக நம் அருகில் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். அருகில் இருந்து கொண்டே இருக்க வேண்டாம். நாம் கடந்து கொண்டே தான் போக வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். ஒவ்வொரு சொல்லின் முடிவிலும் ஒவ்வொரு செயலின் முடிவிலும் இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை இங்கு வலம் பெறச் செய்யத்தான் போகிறேன். அந்த பெண்ணானவள் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இங்கு எடுத்துக்கொள்ளத்தான் போகிறார்கள். என் பிள்ளையை, வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். சங்கடங்களையும் மனக்கவலைகளையும் மனதோடு வைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீயாகவே அங்கு தவித்து கொண்டு இருக்காது. என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு நிலையை நாம் கடந்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இருந்து கொண்டு இருக்கும் போது என் பிள்ளையே, உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் உன் வாழ்க்கையின் முயற்சியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கும் இந்த அம்மையானவள் வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எந்த ஒரு செயலிலும் நான் உன்னோடு உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நிலையாக இருந்து கொள். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், ஏது கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்துவிட்டு பார். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தில் யாராவது ஒருவர் குறுக்கீடு ஆக இருந்து கொண்டு இருந்தாலும் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீயும் நினைக்க வேண்டாம், நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றும் கிடைக்கவில்லையோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த விஷயத்திலும் இந்த நிலையிலும் தாண்டி உனக்கான வெற்றியின் போக்கை தருவதற்கு இந்த தாய் நான் உறுதியாக நிலையாக இருந்து கொண்டு இருக்கும்போது இதை நினைத்து தங்கமே உன் மனம் வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய். மாற்றங்களை தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை, உனக்கு நல்லதொரு முடிவினை தருவதற்காகவும் நல்லதொரு மாற்றத்தை தருவதற்காகவும் இப்பொழுது இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உன்னை குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ மனதில் வருத்தமடையாதே. அந்த வருத்தங்களை தாண்டி என் பிள்ளை இதற்காக போராடி கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்க பிள்ளையே, உன் போராட்டத்திற்கு முழு மனதோடு நான் ஒத்துழைப்பு கொடுத்து விட்டேன். நீ நான் நன்மைதான் செய்கின்றேன் என்றும் சொன்னாலும் கூட
சில பேரோ அதை புரிந்து கொள்ளாமல் உனக்கு தண்டனையை மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், பேசாமல் சென்று விடுகிறார்கள் என்ற மன வருத்தம் உனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு உயிரானவரே இப்படி நடந்து கொண்டு விட்டால் நான் எப்படி தாயே, எங்கே தாயே செல்வது என்றுதானே உன் மனம் அங்கு தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த குழப்பங்களுக்கு தீர்வை கொடுப்பதற்கு நான் உனக்கு நல்வாக்கோடு வந்து இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நீயோ உன்னுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்கு ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கின்றாய். அடுத்தது என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருக்கும் தேடலில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். தைரியத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டு இருக்கும் போது, இந்த வாராகி கொடுத்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக நீ இறுதியில் வெற்றியை பெறுவதென்று உறுதியேற்ற பிறகு எனக்கு நன்றியை தான் சொல்ல போகிறாய். என் தங்க பிள்ளையே, உனக்கு உயிரானவரும் நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்காக உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவே மனமருந்தாதே. யாருமே இல்லை என்றுதானே என் பிள்ளைகள் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இதோ உனக்காக உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பாதம் சரணடைந்த பிறகும் நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என இதோ உனக்கான வெற்றியை பறைசாற்றுவதற்கு உன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது உன்னில் இருக்கின்ற பொறுமை குணமும் நல் குணமும் பார்த்து நான் சில சமயத்தில் பிரமித்ததும் உண்டு. அந்த குணத்தை பார்த்துதான் உன் உயிரானவரும் இனி உன்னை விட்டு விலகப் போவதில்லை என்று என்னிடம் சொல்லிவிட்டார். நான் தான் அதை என் பிள்ளையிடமே நீ சொல்லிவிடு. இன்னும் முயற்சி செய்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அது உறுதியாக இருக்கும் என்று அவளிடம் சொன்ன போய் இப்பொழுது உன்னை தேடி அவர் வந்து இருக்கின்றார். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்கு புரிந்ததுதான். உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் யாருமே இல்லை என்று நினைப்பதை விட உன் உயிரானவர் உனக்கு பக்க துணையாக இருந்து உனக்கு என் அருளையும் சேர்த்து கொடுத்து உனக்கான வெற்றியை அவரின் மூலம் கொடுப்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாகவே இருங்கள் என்று என்னிடம் ஏந்தி விட்டாய். இனியும் மனம் இறங்காமல் இந்த தாய் இருப்பேனா? ஒரு தாயிடம் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த தாயின் அமைதி காத்து கொள்வாளா? என் தங்கமே, நீ என்னை மட்டும் முழுமையாக நம்பி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் உறவானவரையும் உன்னையும் சேர்த்து உன் வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக புதிய அத்தியாயத்தை நான் தொடங்கிவிட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடி கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இதோ நீ ஓடுவதா சாடுவதா என்று குழப்பத்திலேயே போய்கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை தாரும் அம்மா என்று என்னிடம் கேட்கும் என் பிள்ளைக்கு உனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் உருவாக்க வந்திருக்கின்றேன். நீ மனக்குழப்பத்திலே என்ன செய்வதென்று நினைக்காதே. அந்த குழப்பங்களை எல்லாம் என் பாதத்தில் நீ ஒப்படைத்து விடு. எனக்கு தான் நீ இருக்கிறாயே என்ற ஒற்றை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் நீயே ஆச்சரியம் படும்படியான நல்ல தீர்வையும் நல்ல சொல்லையும் செயலையும் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். சொல்ல முடியாத வழிகள், அங்கு நிம்மதி இல்லாமல் என் குடும்பமே தவித்து கொண்டு இருக்கின்றதே என்று பரிதவிக்கும் என் பிள்ளையின் நிலை மனமுணர்ந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயத்திற்கு என்னிடம் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்கு நிலையானதாக்க மாற்றுவதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தங்கள் கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, இந்த ஒரு விஷயத்தில் இப்படித்தான் நடந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் பிடிவாதமாக கேட்டுவிட்டு நீ சென்று விட்டாய். அதன் பிறகும் இதற்காக அங்கு சற்றும் யோசிக்கின்றாய். ஒவ்வொரு நாள் விடியலிலும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான விடியலை புத்தம் புதியதொரு விடியலாக மட்டுமல்லாமல் வெற்றியின் விடியலாகும் தருவதற்கு இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும்போது இந்த நிலையையும் தாண்டி
உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை அடைவதற்கு, உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை அடைவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் உனக்கு மிக பெரும் வெற்றி செய்தியைத்தான் தரப்போகிறது. நடப்பதையெல்லாம் நீ அங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாய். நிச்சயம் உனக்கு ஏற்றதை நான் தரத்தான் போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.